ரயில் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மனித விலங்கு மோதல்களை தடுக்கவும் மத்திய மாநில அரசுகளால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதல் DNA அடிப்படையிலான யானைகள் கணக்கெடுப்பின்படி காட்டு யானைகளின் எண்ணிக்கை 22,446 உள்ளது. இது கடந்த 2017 ஆண்டு எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 18% குறைவாகும். இந்நிலையில் எல் நினோ காரணமாக ஏற்பட்ட வறட்சியால் யானைகள் இடம்பெயர்வது, குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் உலா வருவதும் அதிகரிக்கும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். யானைகள் சுற்றுச்சூழலை கட்டமைக்கும் பொறியாளர்கள் சொல்லலாம். யானைகள் மூலயமா தான் காடுகள் பெருக்கும், காடுகள் மரங்கள் வளர்ச்சிக்கு உதவும், மற்ற வனவிலங்குகளோட பாதைகளை உருவாக்கும். யானைகள் தான் காடுகளின் வளர்க்கறதுக்கு மிகப்பெரிய பயன்படும் பேருயிர். இந்த பேருயிர் இல்லைனாக்கா இந்த உலகம், காடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். யானைகளை பாதுகாப்பது என்பது காடுகளின் பரப்பளவை காப்பதற்கு சமமாகும். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்கள், சட்டவிரோத தந்த வேட்டை மற்றும் காடழிப்பு காரணமாக யானைகளின் வாழ்விடங்கள் சுருங்கி அவற்றின் வாழ்வு கேள்விக்குறியாகி வருகிறது. வனங்களை மட்டும் இன்றி மனித இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனில் யானைகளை பாதுகாப்பது அவசியமாகும். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.